ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் உமன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு 2 வாரம் ஆயிடுச்சுங்க. சரி, ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கட்டுமே அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன்னா, நான் தமுக்கத்துக்கு தான் வந்திருக்கேன். தமுக்க மைதானம் அங்கே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. சரி, அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கட்டவுட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பாருங்கள். இப்போ அடுத்து வந்து எங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணுமா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் வெளியே கூட்டம் கூட்டம் அவ்வளோவா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ டிக்கெட்டுன்னு தான் தெரில. பொதுவாக தான் 50 ரூபான்னு போட்டிருந்தாங்க ஒரு டிக்கெட்டு. பாருங்கள், 50 ரூபா டிக்கெட்டு எடுத்துட்டேன் நான். இப்போ நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய் என்னென்ன பொருள் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகவுமே எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் தண்ணி தான் குடிக்கணும்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தண்ணி தான், வாட்ரு தான் வச்சுருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உள்ளே போய் பார்த்தா, எடுத்தோடனேயும் இந்த மாரி ஆன்டிக் சிலை தான் வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த ஊஞ்சல் இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இப்போ வாங்க நம்ம உள்ளே போவோம். உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே வந்து மிக்ஸி வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த சத்யா கம்பெனிலேருந்து கொண்டாந்து இது பண்ணியிருக்காங்க. ஆடி தள்ளுபடியில் நடக்குது இப்போ எல்லா பொருளும் இங்கே. ஏன்னா உள்ளே நான் நுழையுமே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, உள்ளக்க வந்து ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஏசி, வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே இங்கே வந்து தள்ளுபடியில் தான். நான் கேட்டேன் என்ன எப்படி என்ன தள்ளுபடி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, கடையில் வந்து வாங்குறத விட இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு வேணும்னா நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கலாம். பாருங்கள், வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அடுத்து வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஆனால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு தேவை. அங்கே முன்னாடி நின்று அவங்க நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் கரெக்டாக பதில் சொன்னாங்க. இது வந்து புல்லட் மிக்ஸியாம். ஸோ இதை வந்து விளம்பரத்தில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ரேட் வந்து கடையில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுக்குறாங்க. பாருங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, டிஷ்வாஷர் வச்சுருந்தாங்க. அதாவது பாத்திரம் கழுவுறதான். நான் போய்க்கிட்டு இருந்தேன். ஒரு தம்பி அங்கே நின்று, "அக்கா அது பார்க்குறீங்களா? என்னதுப்பா தம்பி இது?" அப்படின்னு. "இது பாத்திரம் கழுவுற இதுக்கா?" அப்படின்னு சொன்னாங்க. "எப்பா நம்ம வீட்டில் செய்கிற ஒரே வேலை அது ஒன்றுதேன். சரி, அதுக்கும் மிஷினா?" அப்படின்ட்டு சொல்லவுமே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கிட்ட டைனிங் டேபிள், சோபா செட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த டைனிங் டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்லா 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சேர் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுமாரி சோஃபாலாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லோரும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க வந்து அதில் தான் உட்காந்து பார்த்து அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உட்டன்லேலாம் வச்சுருந்தாங்க இங்கே சோஃபா அதெல்லாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கட்டில் எல்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இதெல்லாம் ரேட்டெல்லாம் நான் கேட்கல. இதெல்லாம் நம்ம என்ன வாங்கவா போகிறோம் அப்படின்ட்டு நான் எதுவும் கேட்கல. சின்ன சின்ன தான் ரேட் பார்த்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா, இது வந்து என்னென்னா, அந்த நம்ம எண்ணெய் எது போட்டாலும் அது எண்ணெயாகவே இது பண்ணி கொடுக்கும்ல, ஒரிஜினல் இது. அந்த இது அங்கே தான் நான் பார்த்தேன். இப்போ வந்து எப்படின்னா, நல்லெண்ணெய் வேணும்னா அது நம்ம எள்ளு போட்டோம்னா அது அப்படியே நம்மளுக்கு சுத்தமான நல்லெண்ணெயாக கிடைக்கும். அந்த மிஷின் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுவும் மிக்ஸி தான். இந்த ஃப்ரூட்டு ஜூஸ் இதெல்லாம் போடுறதுக்கு மிக்ஸி, சின்ன மிக்ஸி அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து தையல் மிஷின் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்டு, அமேசானு இந்த மாதிரி இதுலலாம் நம்ம பார்ப்போம்ல பொருள். அந்த பொருள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே இங்கே ஆடி தள்ளுபடி டிஸ்கவுண்ட் போட்டு தான் தர்றாங்க நம்மளுக்கு. நிறையா போட்டிருந்தாங்க கடைக. ஆனால் எங்கிட்டு போகிறோம் எங்கிட்டு வர்றோம்னே எனக்கு தெரியல ரொம்ப நேரத்துக்கு. நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே போனேன். ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு. இருந்தாலும் மனசுக்குள்ளே வருது, யாராவது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டுலாம். ஸோ அங்கே ஜுவல்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு, சுடிதாரு. ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்தும் ஒவ்வொரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்புறம்
வடநாட்டு சைடு அந்த அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து கடை போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கலாம் பார்த்திங்கன்னா, அந்த செப்பல், பேகு அந்த மாரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ செம்மையா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க. ச யானை சிலைலாம் அவ்வளோ பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா, அந்த அளவுக்கு ரேட்டும் இதா தான் இருக்கும் இங்கே. புத்தர் சிலை இதெல்லாம். ஸோ நம்ம புது வீடு கட்ட போகிறோம் அப்படி அந்த மாரி புது வீடு கட்ட போகிறோம், இல்லை ஆஃபீஸில் அந்த மாரி இது இடத்துலலாம் அத வாங்கி வச்சா செம்மையா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாரிலாம் நான் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறேன். பாருங்க எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு வந்து இந்த பாருங்களேன், இந்த சிலை கிருஷ்ணர், ராதை சிலை செம்மையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு ஒருத்தர் அவர் உட்காந்து பெயிண்டிங் வந்து வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அத எல்லாருமே நின்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா அதெல்லாம் ரேட்டு கூட தான் வரும். நான் இத ரேட்டு கேட்கல அது எவ்வளோன்னு. பாருங்க செம்மையா இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோ. ஒரு வழியா நான் பார்த்துட்டு வெளிய வந்துட்டேன். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப தாகமாவும் இருக்கு. பாருங்க நெறைய அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸா கையில குடுத்தாங்க. சரி ஓகேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.